பாலிமர் தொலைக்காட்சியைச் சேர்ந்த நண்பர் கண்ணன் அவர்கள், நாங்கள் உங்களை உடனடியாக தொலைக்காட்சியிலே மக்களுக்காக நிகழ்ச்சியிலே உங்களுடைய பேட்டியை பதிவு செய்ய வேண்டும் என்று 23ஆம் தேதி மாலையிலிருந்து என்னை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், 25ஆம் தேதி மதுரையில் நிகழ்ச்சி இருக்கிறது எனக்கு, அதன் பிறகு 26ஆம் தேதி மாநாடு இருக்கிறது, 25ஆம் தேதி மாலையில் என் உயிர் நண்பரின் மகன் கல்யாணத்துக்கு நான் மதுரையிலிருந்து வருகிறேன். என் உயிர் நண்பருடைய மகன் கல்யாண வரவேற்புக்கு GR வந்தார், முத்தரசன் வந்தார், சகோதரர் திருமா வந்தார், நானும் அங்கே போனேன். அந்த இடத்துக்கு GK வாசன் வந்தார். அவருடைய தந்தையார் எங்கள் குடும்பத்தின் மீது ரொம்ப பற்று கொண்டவர், பெரியவர் மூப்பனார் அவர்கள். 3 தலைமுறைகளாக எங்களுக்கு தொடர்புள்ள குடும்பம். அங்கே பேசிக் கொண்டிருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வாசன்கிட்ட பேசல. நான் பாலிமர் தொலைக்காட்சிக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டேன். நான் அதை முடித்து விட்டு இரவு மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல திருச்சிக்கு போகணும் வழக்கறிஞர் மாநாட்டுக்கு என்று நான் விரைவாக ஓடி வருகிறேன். 8:30 ஆகிவிட்டது. நேற்று ஏறத்தாழ இந்த நேரம் தாயகத்தில் என்னுடைய தனி அறையில் எல்லா கேமராக்களும் ஏற்பாடு செய்து கண்ணன் அவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். நான் உடனே அந்த 7 பேரும் இந்த நேரம் வந்திருக்கிறீர்களே, சாரி மன்னிச்சுக்கிடுங்க, 6 மணிக்கே வந்துட்டோம். நான் உங்ககிட்ட சொன்னனே, என் நண்பனுடைய கல்யாணத்துக்காக நான் மதுரையில் வந்திருக்கேன், ராத்திரியே நான் திருச்சிக்கு போகணும், 1 மணி நேரத்துக்கு 9 மணிக்குள்ள 9:15 முடிக்கணும், 10 மணிக்கு எனக்கு ட்ரெயின். அவர் சொன்னாரு, நேரம் அதிகமாகுமே என்னார். அப்படியா, நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டு வந்துட்டீங்க. நான் இரவெல்லாம் கார்ல போனா நேற்று தூக்கம் இல்லை, இரவெல்லாம் கார்ல போறது ஆபத்தா வேற இருக்குன்னு எல்லாரும் எங்க தோழர்கள் வருத்தப்படுறாங்க. சரி, உங்களுக்காக நான் அவசரப்பட்டு போக விரும்பல. ஓட்டுநர் பொன்னாங்கனுக்கு போன் பண்ணி காரை கொண்டு வர சொல்லு, நான் கார்ல திருச்சிக்கு போயிடுறேன், ட்ரெயினை பிடிக்க முடியாது என்று சொல்லி ஏற்பாடு செய்துட்டு அவர்கிட்ட உட்கார்றேன். அவர் கண்ணன் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். அவருக்கு இடையில் ஒரு முறை உடல்நலம் இல்லாத போது நான் துடித்து போய் செக்ரட்டரி அங்க அனுப்பி வச்சேன். அவருக்கு மருத்துவமனையில் அவர் இருக்கிற போது அவர் வந்து உட்கார்ந்த உடனே என்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு வேணா ஓட்டு போடுவோம், உங்க கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எல்லா மக்களும் ஏசுறாங்க உங்களை அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நான் ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. உங்க கூட்டணி, அதுவும் தேமுதிக தலைவரை பற்றி, அவரையெல்லாம் தலைவரை ஏத்துக்கிட்டு போன கூட்டணியை யார் மதிக்கிறா? எல்லாம் ஏசுறாங்க. என்கிட்டயே சொல்றார், உங்களுக்கு வேணா உங்களுக்கு போட்டி போடுற இடத்துல ஓட்டு போடுவாங்க, மற்ற இடத்துல ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒன்னும் அதுக்கு பதில் சொல்லல. ஏன் இப்படி ஒரு மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு வந்திருக்காருன்னு ஒன்னு சொல்லல. சரி, 1 மணி நேரத்தில் முடியாது, பரவாயில்ல, அப்ப நான் கார்ல வேணா போயிடுறேன், நீங்க அதனால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, ஆரம்பிங்க. என்ன முதல் கேள்வி எடுத்த உடனே அவர் சொன்னார், மக்கள் நல கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் கிடையாதுன்னு முத நாள் வரையில சொல்லிட்டு, அதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு, இப்ப எந்த கொள்கை அடிப்படையில் நீங்க விஜயகாந்த் அவர்களை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் பொறுமையா பதில் சொன்னேன். நாங்கள் கொள்கை ரீதியாக முன்கூட்டி அறிவிப்பது அவ்வளவு நல்ல ஜனநாயகம் அல்ல நாடாளுமன்ற முறை அரசியலிலே என்று கூறியது உண்மை. ஆனால் பிரம்மாண்டமான ராட்சச ஊழல் சக்திகள் 2 பேரை வீழ்த்த வேண்டும் என்கிற போது, எங்களுடைய அணியை வலுப்படுத்த நினைக்கிற போது, சகோதரர் விஜயகாந்த் அவர்களோடு நாங்கள் ஒரு உடன்பாடு வைத்துக் கொள்ள விரும்பிய போது, அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற நிலை வறுமை என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, சகோதரர் திருமாவளவன் சொன்னார், அப்படி ஒரு நிலை வருகிற போது அது குறித்து எங்களுக்குள் மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று சொன்னார். நான் அதே பதிலை 2 இடத்தில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அவர் எங்களோடு கரம் கோர்க்கிற போது அது குறித்து எங்களுக்குள் விவாதித்து முடிவு செய்வோம் என்று சொன்னேனே தவிர, நாங்கள் முன்பெடுத்த முடிவின்படி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டோம் என்று நான் சொல்லவில்லை. நான் 2 இடத்தில் பிரசுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பதிலை சொல்லி முடித்தவுடன், நீங்க 500 கோடி வரைக்கும் கொடுக்க தயாரா இருந்தாங்க, 80 இடங்கள் கொடுக்க தயாரா இருந்தேன்னு நீங்க சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது, அபாண்டமா சொல்றீங்க அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. நான் சொன்னேன், பத்திரிகையிலே வந்திருக்கு என்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து கேட்டார், யோசிக்கணும் நீங்க,
அதிமுகவிடமிருந்து 1500 கோடி உங்களுக்கு நீங்க வாங்கிக்கிட்டீங்க, உங்க அமைப்புக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். தந்தி டிவியில் நான் மதிக்கிற நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேட்டி எடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எல்லா கட்சியும் தான் ஊழல் பண்ணுது, எல்லா கட்சியும் தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குது, அதிமுக, திமுக, மதிமுக எல்லா கட்சியும் தான். நண்பர் பேச்ச கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க, மதிமுகவை சொல்லாதீங்க. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற ஈன பழைப்பு எங்களுக்கு கிடையாது. உடனே பாண்டே அவர்கள் சாரி, நான் மதிமுகவை டெலீட் பண்ணிடுறேன் இது சொன்னார். ஆனால் இவர் அதிமுகவிடமிருந்து நீங்கள் 1500 கோடி உங்கள் அமைப்பு மக்கள் நல கூட்டணி பெற்றுக் கொண்டதாக சொல்லுகிறார்களே, இதை விசாரிக்கணும். இப்ப என்ன சொல்றாரா, சொல்வதைத்தான நான் கேட்டேன், அதுக்குள்ள அவர் கோவப்பட்டாரு, அதுக்குள்ள இவரே எந்திரிச்சு போனாரு. உன் மனைவி கற்புடையவளா, அவ கற்புடையவள் நீ ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா பொறுத்துக்கிட்டு இருப்பானா? தெற்காட்டில் துண்ட கையை வெட்டி போடுவான். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் யோகியமா இருக்கிறோம். நாங்களே 500 1000 சொல்லி நிதி கிடைக்காம நாங்க திருமாவளவனோ நானோ ஜிஆரோ முத்தரசனோ நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமா நாங்க 1000 தப்பு என்ன மேல இருக்கலாம், என் மேல இருக்கலாம். ஒரு சல்லி காசு ஒரு தப்பான முறையில் நான் எவங்கிட்டையும் வாங்கலைங்கிறதானே எங்க இருக்கு. இது ஒண்ணுதானே இருக்கு. நான் கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கிறது ஒண்ணுதானே. இந்த கேள்வியை கேட்டவுடன் நான் என்ன பதில் சொன்னாலும் கேள்விதான் மக்கள் மனதில் பதியும். ஒருவள் கற்புடையவளா என்ற கேள்வியை எழுப்பினால் இந்த உலகம் அவள் கற்பு இல்லாதவள் என்று சொல்லும். அவ என்ன விளக்கம் சொன்னாலும் சரி, அந்த கேள்வியை களங்கப்படுத்திவிடும். இந்த பெண் கற்புடையவள் தானா என்ற கேள்வி அவளை சந்தேகத்துக்குரியவளாக்கிவிடும். அதுபோல 1500 கோடி உங்களுக்கு இது ஒரு 23ஆம் தேதியிலிருந்து திமுக இந்த செய்தியை பரப்புது எனக்கு தெரியும். இந்த 23ஆம் தேதி எங்களுடைய உடன்பாடு கையெழுத்தானதில் இருந்து திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே சில புல்லுரிமைகள் அங்கே உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் 1500 கோடியை நாங்கள் இந்த அணி பெற்றுக் கொண்டது என்ற ஒரு விஷ நஞ்சு ஆழகால விஷத்தை பரப்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அது நான் காதுக்கு வந்தது, நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் தொலைக்காட்சியில் இந்த கேள்வியை கேட்டு நான் அதற்கு என்ன பதில் சொன்னாலும் கேள்விதான் மக்களிடம் போய் நிற்கும். அதனால் நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவரை ஒரு வார்த்தை நான் எந்த விதத்திலும் ஏன் இந்த கேள்வி கேட்டாய் என்று கோபிக்கவும் இல்லை. எந்த விதத்திலும் ஒரு வார்த்தை ஐ ஆம் கேன்சலிங் திஸ் இன்டர்வியூ இவ்வளவுதான் சொன்னேன். ஐ ஆம் கேன்சலிங் திஸ் இன்டர்வியூ சொல்லிட்டு அவர் வேண்டாம் கையை மறிக்காரு, வேண்டாம் போயிட்டேன். நீங்க வேணா பாத்துக்கிடுங்க.